விசச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள். இப்போ தூத்துக்குடியில 37 பேர் செத்தாங்க. இப்ப நடந்த வெள்ளத்துல பெரும் பேரிடர்ல பெரும் எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தென்னை அடைஞ்சது, என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? எனக்கு அதிகாரத்தை கூட ஒழிக்கணும்னு நினைச்சா ஒரு நொடி வேலை, ஒரு நொடி வேலை, ஒரு நொடி, அவ்வளவுதான் முடிஞ்சு போட்டு பேசி. இது தெரியாம நடந்துச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, பிராஞ்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்க உள்ளூர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்க மட்ட செயலர் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு, நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிர்வாகிகள் இருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாதா இந்த சாராயம் கேட்கப்பட்டது? இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருத்தட்டை போட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு சொன்னதை நான் காட்டுறேன். கல்லுக்கடை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படி வித்துருக்க? நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேன்? அள்ளு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்ட நான் போயிடுவேன். கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல்லு. ஏன் உன் மாநிலத்தில் இல்ல? ஏன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சினா நீ எதுக்கு மேலே வரல? எதுக்கு இருக்க? அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி கொடுத்து படு. நீட்டை எதிர்த்து போராடணும்னு தெரியும். நீட்டை கொண்டு வந்த மகாராசன் யாரு? கொண்டு வந்த மகாராசன் யாரு? காங்கிரஸ் நீங்கள் தானே. நாங்க எதிரியா கருதுறது திமுக தான் இந்த களத்துல. அதனால போட்டி எங்களுக்கும் திராவிடத்துக்கும் தான். திராவிடமா தமிழ் தேசியம். ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு தமிழ் சமூகத்தை உலகில் முதலாக நாகரிகம் அடைந்த ஒரு பண்பட்ட ஒரு இனத்தை வந்து உலகத்துக்கு எப்படி காட்டிட்டாங்க பாரு. இன்னைக்கு கூட நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் வந்து விசச்சாராயம் குடிச்சு இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு தீய முன்னுதாரணத்தை தமிழ் மண்ணில் உருவாக்கி விட்டார்கள் வருத்தப்பட்டார். நீங்க இப்படிதான் பார்க்கணும். இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் வந்து அதிகப்படியாக நிவாரணம்னு கொடுத்த தொகை வந்து இந்த கள்ளச்சாராயம் விசச்சாராயம் குடிச்சு செத்தவர்கள். பயிர் வாடிடுச்சுன்னு, மழை இல்லாமல் பயிர் செத்து போச்சுன்னு விஷம் கொடுத்து செத்தவனுக்கு ஒன்றும் இல்லை. அந்த சமயத்தில் உங்களுக்கு தெரியும், 400க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து வரப்புல இருந்த மரத்திலே தூக்குறது ஒன்றெல்லாம் இருக்கு, வேட்டியவே கைராமரி. 450 பேர் மீனவர்கள், 850 பேர் இதுவரை இந்திய கடலுக்குள்ள சுடப்படும். நெத்தியில 10 ரூபா பொட்டு காசு வைப்போம்ல, அந்த காசை கூட நீங்க கொடுக்கல. செம்மரக்கட்டையை வெட்ட வந்துட்டோம்னு நாங்க போனோம். செம்மரக்கட்டையை வெட்ட வந்தோம்னே வச்சுக்கிறோம், வயிற்று பசி கூலிக்கு தானே போனோம். சுட்டு கொண்டாடல இதே சந்திரபாபு நாயுடு. 20 பேர் கிடந்தோம்ல. நீங்க கொடுத்த நிவாரண தொகை என்ன? எங்களுக்கு குடும்பம் இல்லை, எங்களுக்கு சந்ததி இல்லை, வறுமையில தானே போனோம். நாட்டுக்குடி தானே. சந்திரபாபு நாயுடுகிட்டையும் நீங்க இழப்பீடு கேட்டு வாங்கியிருக்கணும், நீங்களும் கொடுத்து எங்களுக்கு சரி பண்ணிருக்கணும். செய்யணும். இந்த நாட்டின் பாதுகாப்புக்கு படையில் போய் சேர்ந்து, இந்திய இராணுவத்தில் சேர்ந்து சண்டையில் செத்து திரும்பினவன் உடலுக்கு நீங்க எவ்வளவு நிவாரணம் கொடுத்துருக்கீங்க? ஒரு வெண்கலப்பதக்கம் வெள்ளிப்பதக்கம் வாங்கிட்டு வந்தா எத்தனை கோடி கொட்டி கொடுக்குறீங்க? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்று இப்போ நாட்டை பாதுகாக்க நான் போய் செத்துட்டா என் வீட்டை பாதுகாக்க என் நாடு இருக்குங்கிற நம்பிக்கை வரலைன்னா நான் எப்படி இந்திய நாட்டு ராணுவத்துக்கு போவேன்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இதே சேலத்துல செத்து வந்தான்ல, பஞ்சாப்ல நடந்த கலவரத்துல 2 வீரன் செத்து, இந்த அரசு கொடுத்த இந்திய அரசு, இந்திய ராணுவம் தானே, அவங்க கொடுத்த நிவாரணம், இந்த மாநில அரசு கொடுத்த நிவாரணம். நீங்க என்ன சொல்ல வரீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் இப்போ தூத்துக்குடியில 37 பேர் செத்தாங்க. இப்ப நடந்த வெள்ளத்துல பெரும் பேரிடர்ல பெரும் வெயில். உங்களுக்கு தெரியுமா, ஒருத்தருக்கு 100 ஆடு வெள்ளத்துல போயிடுச்சு. அதோட பொருளாதாரம் முடிஞ்சிருச்சுல. எத்தனை மாடுகள் போயிடுச்சு தெரியுமா? எத்தனாயிரம் ஏக்கர் வாழை சாஞ்சிச்சு, எவ்வளவு கரும்பு தென்னை அடைஞ்சது, என்ன நீங்க நிவாரணம் கொடுத்தீங்க? என்ன கொடுத்தீங்க? சாராயம் குடிச்சு செத்தால் 10,000 கொடுக்குறேங்கிற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நீங்க எல்லாம் ஏற்கிறீல? இது என்ன? இது அறிவார்ந்த சமூகம் தானே? இது படிச்சவங்க இருக்கிறது தானே? இது நாடு தானே? இது எப்படி ஏற்பீங்க சொல்லுங்க?
அப்படி நிவாரணம் கொடுத்து ஆகணுமா? சரி கொடுக்கணும். அப்படின்னா இவ்வளவு காலம் சாராயம் வித்தவன் சம்பாதிச்சாங்க, அவன் சொத்தை பறிச்சா அந்த சொத்தை வித்து அதுல நீ 1 கோடி வந்தா கூட 1 கோடி கூட கொடு ஒரு குடும்பம். நாங்க கேட்டா கேளு, யார் காசு எடுத்து யார் 9 லட்சம் கோடி உனக்கு கடன். போக்குவரத்து தொழிலாளனுடைய நிலுவைத் தொகை அவன் பிடித்த பணம் 7500 கோடியை நீ தீர்ப்பு கொடுக்க முடியல, உன்ட காசு இல்ல. சம வேலை சம ஊதியம் ஆசிரியர் பெருமக்கள் போராடுறதுக்கு உனக்கு கொடுக்க முடியல. மருத்துவ பெருமக்கள் செவிலியரின் பணியை நிரந்தரமாக்க முடியல, ஏன்னா காசு இல்ல. அரசு மருத்துவர்கள் பெருமக்களுக்கு வந்து நீ ஊதிய உயர்வு கொடுக்க முடியல, காசு இல்ல. குடும்ப தலைவிக்கே 1000 ரூபாய் தான், குடிச்சு செத்தா 10 லட்சம், அப்புறம் பிக்சட் டெபாசிட், அப்புறம் மாசம் 5000. எந்த வேலைக்கு போகணும்? எதுவுமே வேண்டியது இல்லையே. இப்ப நீங்க போய் மருத்துவமனையில படுத்தா, சாராயம் குடிச்சு படுத்து மருத்துவமனையில வைத்தியம் பார்க்கறவனுக்கு 50,000 அறிவிச்சதுனால அவன் கள்ளச்சாரம் குடிக்கல, ஓன் சரக்கு டாஸ்மார்க் இருக்குல்ல, அதுல வாங்கி குவாட்டரை குடிச்சிட்டு போய் படுத்துக்கிறான். அது ஊதுனா சரக்கு வேலை வருது. அப்ப சரக்கு குடிச்சிருக்கான்னு தெரியுது, ஆல்கஹால் பாடியில் இருக்குன்னு தெரியுது. அது என்ன சாராயம் என்ன, அதுக்கு போய் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்களா? டெஸ்ட்டுக்கு அனுப்பிக்கல லேபுக்கு. அவன் 50,000 வந்து படுத்து கிடக்கிறான். குணமாயி போனா 10 லட்சம் கொடுக்குறான்னு வீட்டுல மிச்சம் இருந்ததை கூட சேர்த்து போயிட்டான். என்ன ஆட்சி முறைன்னு வருது? இதெல்லாம் திராவிட மாடல்ல வருது. இதே இது பீகார்ல நடந்தது. நிதிஷ்குமார் சொன்னது நிதிமா, கலாச்சாரம் குடிச்சு செத்தாலாம் நான் நிவாரணம் தர முடியும். யார் போய் குடிக்க சொன்னது? நீ கொழுப்படுத்து குடிப்பான், அவன் பணத்துக்கு கொழுப்படுத்து போய் பணம் சம்பாதிக்க குடிப்பான். நேற்று இன்னைக்கா நடக்குது? ஏங்க, ஒரு புயல் வருதுன்னா ஆய்வு செய்து ரெட் அலர்ட்னு போடுற, ஆரஞ்சு அலர்ட்னு போடுற. அங்க ஏற்கனவே மரக்கணத்துல செத்துட்டான் 19 பேரு. 1,90,00,000 நீங்க கொடுத்துட்டீங்க. அப்பவே நீங்க எச்சரிச்சு, நீதிபதி கேட்கிறாரு, அப்ப நாடங்க நீ எச்சரிச்சிருக்கணும்ல. அந்த மரணம் உனக்கு முன்மாதிரி. அது தெரியாம நடந்துன்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இது தெரியாம நடந்துருச்சுன்னு எப்படி சொல்றீங்க? உளவுத்துறை இருக்குது, கியூ பிரான்ச் இருக்குது, நீங்க சொல்ற சிபிசிஐடி சோகால் இருக்குது, அதுக்கப்புறம் விஜிலன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் அங்க உங்க உள்ளூர்ல கவுன்சிலர் இருக்கிறாரு, அப்புறம் எம்எல்ஏ இருக்கிறாரு, உங்க மட்ட செயலர் இருக்காரு, மாவட்ட செயலர் இருக்காரு, நீங்க எல்லாம் இந்த ஊர் சார்ந்த நிர்வாகிகள் இருக்கிறீங்க. உங்க யாருக்குமே தெரியாதா இந்த சாராயம் காய்ச்சி விற்கப்படுதுன்னு? சொல்லுங்க. நீங்க தெரியாம நடந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்க? நீங்க அரசு தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது, தன் தவறை மறைக்க லஞ்சம் கொடுக்குது. அப்ப சாவுலே புனித சாவு சாராயம் குடிச்சு சாகிறது தான். இது ஒரு சரித்திர நிகழ்வு தப்பு. அப்படித்தானே வருது? இவங்க குடி எடுக்கிறவங்க, தாலி இருக்கிறவங்க கிட்ட போய் நாட்டை கொடுத்துட்டு நீங்க குடிக்க வச்சு கொலை பண்றவன்ட்டு குண்டு போட்டு கொள்றதுதான் பல படுகொலையா? குடிக்க வச்சு கொள்றது இல்லை, அது கொலை இல்லை. என்ன செய்யறது? எங்க அண்ணங்க எப்படி சிந்திக்கிறாங்க, நாங்க என்ன பண்றது? நம்ம போய் இப்ப என்ன சொல்றது எங்க அண்ணன் போயிட்டு உங்க பயன்படுத்துறாங்க. இந்த எங்க அண்ணனை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மதுக்கடைகளை மூட எழுதுறீங்க. இப்போ மினிட்டுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க. இதே நீங்க மதுவுக்கு எதிராக போராட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே ஐயா ஸ்டாலின், எங்க ஐயா பொன்முடி எல்லாரும் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு மூடு மூடு டாஸ்மார்க் மூடு அப்படின்னு சொன்னதை நான் காட்டுறேன். இப்ப நாங்க அதை காட்டினா ஏன் வாய மூடுறீங்க? நீங்க சொன்னதுதான் நாங்க செய்யுங்கிறோம். கல்லுக்கடை திறக்க வலிக்குது, உனக்கு கள்ளச்சாராயத்தை எப்படின்னு வித்துட்டு இருக்க? நீ ஏன் கல்லுக்கடை திறக்க மாட்டேற? கல்லு குடிச்சு செத்தவன் சொத்தம் மட்டும் வித்தவன் ஒருத்தனை காட்ட நாங்கள் போயிடறோம். அப்படி எப்படி போயிடறோம்? நாங்கள் ஊருக்கே போயிடும். சொல்லு. கல் உணவின் ஒரு பகுதின்னு அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. சங்க இலக்கியங்களிலிருந்து தமிழனுடைய தொன்ம வாழ்வியல்ல அவ்வையும் அதிகமான கல் ஒன்று பேசி கொண்டிருந்தாங்கன்னு. அது எங்க மரபு. பனம்பால், தென்னம்பால், மூலிகைச்சாறு, இவ்வளோ உண்டு அருகம் புளிச்சாறு, கோதுமை புளிச்சாறு உடலுக்கு நல்லதுங்கிற. அது எவ்வளவு பெரிய மூலிகை, இயற்கையின் அருங்கூட. அதை குடிச்சிட்டு போறானே. இதே 60 ரூபாய்க்கு 2 சம்பத்து கல்லை வாங்கி குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான்ல. எந்த மதமும் போதும்னு சொல்ல மாட்டான், கல் குடிச்சா போதும்னு சொல்லிடுவான். ஏன்னா அது உணவு. நீ அதை திறக்க மாட்டேங்கிற. கேரளாவில் இருக்கு, புதுச்சேரியில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது கல். ஏன் உன் மாநிலத்தில் இல்லை? ஏன்னா ஏன் இல்லைன்னா உங்க 2 பேருக்கும் ஃபேக்டரி இருக்கு. சாராயம் காய்ச்சறது நீங்க, அந்த ஆலையில வந்து சரக்கு எடுக்கிறது குறைஞ்சிரும். டாஸ்மார்க் வியாபாரம் அரசு கொண்டு போகுது. அந்த சரக்கு டாஸ்மார்க் வரதுல ஃபேக்டரி, அந்த வியாபாரம் யாருக்கு? அப்ப இந்த கல்லுக்கடையை திறந்து விட்டா விவசாயி வாழ்ந்துருவான். எந்த விவசாயி வாழ்றது அரசு விரும்புது? மத்திய அரசா, மாநில அரசா? எந்த அரசு விரும்புது? விவசாயி வாழ்ந்துருவான். குடியானவன் வந்து 2 போத்தலை குடிச்சுன்னா 2 செம்ப குடிச்சான்னா 20 ரூபாய்க்கு 2 செம்ப குடிப்பான். அதிகபட்சமான ஒரு வடை, சுண்டல், ஏதோ ரத்த பொரியல், இந்த ஊறுகாய் வைப்பான், சாப்பிட்டுட்டு போயிடுவான். நீங்க பார்த்துருப்பீங்க கல்லுக்கடையில். இன்னைக்கும் கேரளாவுக்கு போங்க, நீ எது கல்லுக்கடை திறக்க மாட்டேங்கிற? ஏன்னா உன்னுடைய ஃபேக்ட்ரி இங்க மிடாஸ் இருக்கு, அங்க பெரிய 2 எல்லாரும் இருக்கு. அம்மா கனிமொழி பேசுனதே இருக்கு. நாங்கள் ஒரு ஆட்சிக்கு வந்தால் எங்கள் திமுகவிலையோ அவங்க சார்ந்த ஆலைகளோ மூடப்படும், டாஸ்மார்க் மூடப்படும். இதெல்லாம் எனக்கு ஒன்றும் கிடையாது, அளவு கடந்த கோபம் தான். இவங்களை ஒழிக்காம இந்த நாட்டை சரி செய்ய முடியாது. சத்தியம் தானுங்க. உங்களுக்கு தெரியாம நீங்க உங்க தொகுதியில சாராயம் காய்ச்சுனா நீ எதுக்கு எம்எல்ஏ வருக? எதுக்கு இருக்க?
அந்த பொட்டலத்தை நீ ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு பாடு. உனக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு இருக்க நீ சொல்லு, எதுக்கு மேலே வருக?